ஹாய் எவ்ரிபடி. நான் உங்கள் பேனிக் நித்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2009ஆம் காலகட்டத்தில் நடந்தது. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிய நபர் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபரும் கூட, பெயர் சதீஷ். தற்போது கல்லூரியில் வரலாறு படிக்கிறாருங்க. இவருக்கு பழமையான மக்கள் சொல்கிற மாதிரி வரலாறில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வங்க. அப்படி இருக்கும்போது தான் சதீஷ் இருக்க இடத்துல இருந்து 1 கிலோமீட்டரில் இந்த மிகப்பெரிய மயானம் இருக்குது. அந்த மயானத்தில் போய் அங்குள்ள வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு சதீஷ். அதனால் அந்த மயானத்துக்கு போய் அங்கே இருக்க சங்கர்னு ஒரு பெரியவரை பார்க்குறாரு. சங்கர்னு சொல்லக்கூடிய நபருக்கு வயது 50 இருக்குங்க. சதீஷ் உள்ளே போகவும் அங்குள்ள பெரியவர் என்ன தம்பி வேணும்னு கேட்குறாரு. இவரும் பேச்சு கொடுத்து அந்த மயானத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. எத்தனை வருஷமாக இந்த மயானம் இருக்குது, சென்னையிலே இந்த மயானம் ரொம்ப பெரிய மயானம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்த சதீஷ் வரலாறு கேட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது இவருக்கு ஒரு யோசனை வருது. இவரும் இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்க்குற வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவர்கிட்ட ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துதான்னு கேட்போன்னு நினைக்கிறாரு. இவர் நினைச்சது போல அவர்கிட்ட உங்களுக்கு இங்கே அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்குறாரு. சங்கரும் சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே இந்த மயானத்தில் 20 வருஷத்துக்கும் மேலே வேலை பார்க்குறேன். எவ்வளவோ சடலங்களை எரிக்கவும் புதைக்கவும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் என்னால் இப்போ வரையிலும் மறக்க முடியலன்னு சொல்கிறாரு. சங்கர் முதல் முறையாக இந்த மயானத்தில் வேலைக்கு சேர போகிறாரு. சேர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சங்கருக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த மயானத்தில் வேலை கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு இந்த வேலை செய்கிறது பிடிக்கல. அதனால் என்னோடய மனைவி என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. சங்கரின் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, நோய்வாய்ப்பட்ட தாய், இவருக்கு 2 வயது குறைவாக ஒரு தம்பி. இப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த மயானத்தில் ஒரு 30 வயது தக்க வாலிபரின் உடலை கொண்டு வர்றாங்க ஊர் மக்கள். அந்த வாலிபரை பொறுத்தளவு அவங்க சம்பிரதாயங்கள் படி எரியூட்டுறாங்க. இதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அந்த வாலிபரின் உறவினர்கள் கொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது மாலை 5 மணி ஆகுதுங்க. பொதுவாக ஒரு பிணம் எரிய 3 to 4 மணி நேரம் ஆகுங்க. அப்படி பார்க்கும் பொழுது 7 to 8 மணி வரை இங்கே இருக்கணும்னு சங்கர் நினச்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் எரியூட்டிட்டு மயானத்தில் இருக்க மற்ற வேலைகளை பார்க்குறாருங்க. அப்போது சரி, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, பிணம் எரிஞ்சு முடிஞ்சுதான்னு பார்க்கலாம்னு பிணம் எறிகிற இடத்துக்கிட்ட போகிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது இந்த சங்கர் அவருக்கு பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தா, பிணத்தை எரியூட்டும் போது கை கால்கள்னு தூக்கும். அப்படி தூக்குச்சு அப்படின்னா தான் வச்சிருக்க குச்சியை வச்சு அந்த பிணம் எரியும் போது அடித்து உடச்சி எரிப்பாங்க. ஆனால் இப்போது எரியிற சடலத்தை ஒரு வித்தியாசமான காட்சியை நோட் பண்ணுறாருங்க சங்கர். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சடலத்தின் பாகங்கள் நல்லாவே எரிஞ்சிருக்குறங்க. ஆனால் அவர் தலைப்பகுதி மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெருப்பு அந்த பக்கம் போக மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைப்பகுதி தளன்னு நெருப்பு வெளிச்சத்தில் கண்ணை திறந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறாருங்க. இதை பார்த்த சங்கர் ஒரு மாதிரி பயம் கொண்ட உணர்வோடு போயிட்டாருங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, தலை மட்டும் எப்படி எரியாமல் இருக்குன்னு பார்க்குறாருங்க. மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. உடனே இவர் என்ன யோசிச்சாருன்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு தலையை எரியூட்டிடலாம்னு நினச்சி தகனமேடையை விட்டு கீழே இறங்குறாருங்க சங்கர். பொதுவாக மழைக்காலம் வந்தால் விறகு எல்லாமே செட்டு மாதிரி இருக்க இடத்துல தான் வச்சுருப்பாங்க. இவரும் விறகு எடுக்க தகன மேடையை விட்டு கீழே இறங்கி ஒரு 10 எட்டு வச்சுருப்பாருங்க. சடலம் எரியிற இடத்துல இருந்து பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது. டக்குன்னு சங்கர் திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் சங்கருக்கு ஒரு அதிர்ச்சிங்க. வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்த அப்போது தாங்க பார்க்குறாரு. என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அந்த எரியிற முகம் கொண்ட தழை தூக்கி எரிஞ்சது போல தகனமடையை விட்டு கீழே விழுது சங்கர் கால் கிட்டையே. அந்த காட்சியை பார்த்தபோது சங்கருக்கு குலையெல்லாம் நடுங்கி போயிருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விறகுகள் எரியும் போதே தெரிச்சு விழுமுங்க. நெய் போல சடலங்கள் கொழுப்புகள்னு உருகுங்க. அந்த தலையை சங்கர் பயத்தோடு உத்து பார்க்குறாருங்க. அந்த முகத்தை இவரால் பார்க்கவே முடியலன்னு சொல்லலாம். கண்ணை முழிச்சிட்டு இவரையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க சங்கருக்கு. பயம் இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல், ஏன்னா இந்த தலையை எரியூட்டியே ஆகணும். உடனே அவர் வச்சிருந்த கவட்டை குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த சடலங்களை அடிக்கிறதுக்கு அந்த
கால்கள்லாம் மடக்கி போடுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த கவட்ட குச்சியை வச்சு இந்த மண்டை ஓட்டுக்குள்ளார குத்தி எடுத்து கொண்டு போய் தகன மேடையில் உள்ள சடலத்தோடு வச்சு எரியுட்டுறாருங்க. அதற்கு பின்பு தகன மேடையில் இருந்து படிகளில் கீழே இறங்குறாருங்க. இறங்கும் போது தன்னோட முதுகில் யாரோ ஏறி உட்கார்ந்துருப்பது போல ஃபீல் ஆகுதுங்க சங்கருக்கு. பின்பு படிகளில் இறங்கி சடலத்தை பார்த்துட்டு திரும்புறாருங்க. அப்போது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பார்க்குறாருங்க சங்கர். ஒரு 30-32 வயது தக்க ஒரு வாலிபரின் உருவம் நிற்குதுங்க சங்கரின் முன்னாடி. அதை பார்த்த உடனே இவருக்கு புரியுதுங்க, அந்த நபர் வேற யாரும் இல்லை, இப்போது எரியிற சடலத்தின் ஆன்மான்னு. பயந்து போன சங்கர் வேகமாக ஓடி போய் மயானத்தில் இருக்க காளி கோவிலுக்கு ஓடிடுறாருங்க. காளி கோவில்னா கோவில் இல்லைங்க, காளி தேவியின் சிலைன்னு சொல்லி மயானத்தில் ஒரு கல் வச்சுருப்பாங்க. அதை தான் காளி தேவின்னு சொல்லி வழிபடுவாங்க. காலையிலும் சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பும் போதும் வணங்கிட்டு தான் போவார் சங்கர். இவர் இப்படி ஓடி போய் காளி கோவில்கிட்ட நின்னாலும் இவரை பார்த்து முறைச்சிட்டே இருக்கு அந்த ஆன்மா. உடனே இன்னும் பயம் அதிகமாக இருந்த காரணத்தில் கற்பூரத்தை எடுத்து காளிதேவி கோவில் முன்னாடி பற்ற வச்சுட்டு சாமியை பார்த்து வணங்கிட்டு மறுபடியும் பார்க்குறாருங்க சங்கர். அப்போது அங்கே அந்த ஆன்மா இல்லை, அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதற்கு பின்பு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாருங்க. விறகுகளை போட்டுட்டு அந்த தலை நல்லா எரிஞ்சு முடியட்டும்னு 7:30 மணி ஆனதும் தகனமேடை மேலே இருக்க பிணம் எரிஞ்சிருச்சான்னு பார்க்க போகிறாரு. பயம் இருந்தாலும் போய் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்படி விட்டுட்டு போனால் இவர் வேலைக்கு வேண்டாம்னு சொல்லக்கூட வாய்ப்புகள் உண்டு. பயத்தோடு தகனமேடையில் இருக்க அந்த சடலத்தின் தலையை எரிஞ்சிருச்சான்னு பார்க்குறாரு. அது நல்லாவே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அதற்கு பின்பு தகனமேடையை விட்டுட்டு வேக வேகமாக அந்த மயானத்தில் இருக்க கேட் இருக்க பகுதியை நோக்கி வர்றாரு. பொதுவாக சுடுகாட்டு பகுதியில் கும்மிருட்டாக தாங்க இருக்கும். தெரு லைட் அங்கங்கே ஒன்று தாங்க இருக்கும். இவர் அந்த கேட் பகுதியின் கிட்ட வர்றபோது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு நபர் சுடுகாட்டு கேட்டுக்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போகிறாருங்க. கொஞ்ச தூரத்தில் பார்த்தா சங்கருக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சுங்க. சங்கர் எப்படியும் அந்த வழியில் தாங்க போயாகணும், வேறு எங்கும் வழியும் கிடையாது, போகவும் முடியாது. சங்கரும் பயம் இருந்தாலும் கோவத்தோடு யாரா நின்று கிட்ட போயிட்டு கேட்குறாரு. இவர் நினச்ச மாதிரி அங்கே இருக்க நபர் அந்த ஆன்மா தாங்க. அதுக்கடுத்து காளியை நினச்சிட்டு அங்கே இருந்து ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்கே வந்துட்டாருங்க சங்கர். வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை எதையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலைங்க. நடந்த நிகழ்வை நினச்சி பயம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அன்றைய நாள் இரவு பயத்தோடு தூங்கிட்டு மறுநாள் காலையில் மயானத்துக்கு போகும்போது சங்கருக்கு உள்ளுணர்வில் பயம் ஏற்படுதுங்க. எப்போதும் தன்னோட தம்பியை மயானத்துக்கு வராதுன்னு சொல்கிற சங்கர் இன்று தம்பியை சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. மயானத்தில் போய் பார்க்கும்போது எல்லா உறுப்புகளும் எரிஞ்சிருக்குங்க. எலும்புகளும் சாம்பலும் தாங்க மிச்சமாக இருக்குது. அப்போதும் தம்பிக்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலைங்க சங்கர். அந்த நாள் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சுங்க. 3வது நாள் எப்போதுமே 5:30 மணிக்கெல்லாம் சங்கர் சுடுகாட்டுக்கு வந்துடுவாருங்க. பிணத்தை எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி 3ஆம் நாள் பாலுத்த உறவினர்கள் வருவாங்க. பாலுத்த வர்ற உற்றார் உறவினர்கள் அதற்கு பின்பு தான் ஒரு குடுவையில், அதாவது மண் குடுவையில் அவங்க சாம்பல் எடுத்து அடைச்சி வச்சு கொண்டு போய் ஏதோ ஆற்றுலையோ ராமேஸ்வரம் இந்த மாதிரி விடுவாங்க. அது இப்போ வரையிலும் நடைமுறையில் தான் இருக்குது, ஐதீகம்னே சொல்கிறாங்க. சங்கரும் கிட்டத்தட்ட 7 மணி ஆகியும் இன்னும் யாருமே வரலன்னு வெயிட் பண்ணுறாரு. மணியும் 8, 9, 10, 11, 12 ஆயிடுச்சு, யாருமே வரலை. அந்த 30 வயது தக்க வாலிபரின் உறவினர்கள் யாரும் வரல. சங்கருக்கோ ஒன்றும் புரியலை. எதற்காக வரலை இவங்க? இந்த முறைப்படி தானே அடக்கம் பண்ணாங்க. அப்போது 3ஆம் நாள் கண்டிப்பாக பால் ஊற்ற வரணுமேன்னு இரவு 7 மணி வரை வெயிட் பண்ணுறாரு, யாரும் வரல. உடனே சங்கர் தன்னோட தம்பியை கூட்டிகிட்டு போய் பால் வாங்கிட்டு வா, இவ்வளவு நேரம் ஆகியும் உறவினர்கள் யாரும் வரல, ஸோ நம்மளே இந்த சாங்கியத்தை பண்ணிடலாம்னு வாங்கிட்டு வர சொல்கிறாரு. தம்பியும் உடனே போய் பால் வாங்கிட்டு வர்றாரு. அதற்கு பின்பு இருவரும் சேர்ந்து அந்த தகன மேடையில் உள்ள 30 வயது தக்க வாலிபரை நினச்சி பால் ஊற்றி அந்த சாங்கியத்தை முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சாம்பலை குடுவையில் அடைச்சி வைக்கணுமுங்க. இந்த சாம்பலை குடுவையில் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் இருக்க செட்டில் பாதுகாப்பாக வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் வர காலம் சாம்பல் அங்கேயே இருக்குங்க. உறவினர்கள் எப்போதுனாலும் அதை வாங்கிட்டு போய் காவிரி, கங்கை, ராமேஸ்வரம்னு போய் கரைச்சிட்டு வருவாங்க. அந்த காரணத்தால் பொதுவாக எல்லா சடலத்தின் சாம்பலையும் எடுத்து வைப்பது வழக்கமுங்க. தன்னோட தம்பிக்கிட்ட கொடுத்து போய் செட்டில் வச்சுட்டு வான்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. அதற்கு பின்பு சடலத்தை எரிச்ச இடத்துல சாம்பல்களை டிஸ்போஸ் பண்ணணும்னு, ஏன்னா அடுத்து ஏதும் சடலம் வந்தால் அப்போது அங்கே தானே எரிக்கணும்.
ஸோ அதனால் இப்போவே சாம்பல்களை அப்புறப்படுத்தலான்னு அப்புறப்படுத்துகிறாரு. சாம்பல் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர்றேன்னு போன தம்பி திரும்ப வரலைங்க. ரொம்ப நேரம் ஆகியும் தம்பி பேர் சக்தின்னு கத்திட்டு பக்கத்தில் போகிறாருங்க. ஆனால் அங்கே இருந்து எந்தவித பதிலும் இல்லை. இவன் என்னதான் பண்ணுறான்னு சங்கர் நேராக சாம்பல் இருக்க ரூமில் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட தம்பி கதவுக்கு பின்னாடி மயங்கி போய் கிடக்கிறாரு. இதை பார்த்த சங்கருக்கு பேரதிர்ச்சி. அந்த சாம்பல் குடுவையை மணல் மேலே தாங்க வைப்பாங்க, உடஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் சக்தி அதை கீழே போட்டு உடைச்சி அது மேலே உட்காந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதையோ இழந்த மாதிரி வித்தியாசமாக இருக்காருங்க. டேய், சாம்பலை ஏன்டா கீழே போட்டு உடைச்ச டேய் அப்படின்னு சக்தின்னு கூப்பிடுறாரு. ஆனால் தம்பிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலைங்க. உடனே சங்கருக்கு சடலத்தை எரியூட்டும் போது நடந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சடலம் எரியும் போது அப்படி நடந்துச்சு, இப்போ தம்பி இப்படி பிரம்ம பிடிச்சது போல இருக்கானேன்னு பயத்தில் ஓங்கி பலார்னு அடிக்கிறாருங்க. சங்கர் தன்னோட தம்பியை அடித்த அந்த நொடியே சக்தி ஏன்னா அடிச்சன்னு சங்கர்கிட்ட கேட்குறாரு. உடனே சங்கர் சாம்பலை ஏண்டா போட்டு உடைச்சன்னு கேட்குறாரு. சக்தி எனக்கு எதுவும் தெரியலைண்ணா, நீங்கள் அடித்ததும் தான் எனக்கு நினைவு வருது அப்படின்னு சக்தி சொல்கிறான். சுதாரிச்சுக்கிட்ட சங்கர் மறுபடியும் ஒரு குடுவையை எடுத்து சாம்பலை அடைச்சி எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு வர்றாருங்க. 2 பேரும் உடனே கிளம்பு வீட்டுக்கு போகலான்னு சங்கர் தன்னோட தம்பியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் சங்கர் சக்தி இருவருக்கும் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாங்க. இருவரும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தூங்குறாங்க. சக்தி அவர் அம்மா கூட தூங்குவார். ஒரு 2 மணி இருக்குங்க. சங்கர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம்னு உள்ளே எழுந்து வராருங்க. தம்பியும் அம்மாவும் தூங்கும் அறை கதவு திறந்துருக்கு. சங்கர் உள்ளே போய் பார்க்குறாரு. தன்னோட தம்பி உடனே பயங்கரமாக சத்தம் போட்டு அழுகுறான். அவங்க அம்மா உடல் சரியில்லாத நபருங்க. அவங்களும் என்ன சொல்லன்னு தெரியாமல் அழுகுறாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. சங்கரும் தன்னோட வீட்டில் இருக்க விபூதியை எடுத்து தன்னோட தம்பிக்கு வச்சு விடுறாருங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். நீதானே சுடுகாட்டில் வேலை பார்க்குற, ஆனால் உன்னோட உடம்புக்குள்ளே வராத பேய் உன் தம்பியவா பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு எல்லாம் அவரவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பி மேலே சங்கருக்கு தீராத பாசம் இருக்குங்க. சங்கருக்குள்ள 1000 கேள்விகள் எழும்புதுங்க. ஏன் இந்த ஆன்மா நம்மளை இப்படி பாடாப்படுத்துது, தம்பியை எப்படி பொசஸ் பண்ணுச்சு, நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு யோசிக்கிறாருங்க. சங்கருக்கு ஒரு யோசனை வருதுங்க. கிட்டத்தட்ட 50 பிணங்களை எரிச்சிருப்போம். அப்போ கூட ஆன்மாக்களை பார்த்து நம்ம பயந்ததில்லை. எரியும் சடலத்தை பார்த்து எரிமேடையில் உட்காந்து அழும், அதை கூட பார்த்து நம்ம பயந்ததில்லை. ஆனால் இந்த சடலத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டோமேன்னு யோசிக்கிறாரு. ஆனால் இப்போது எக்ஸ்ட்ரீமாக நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. தன்னோட தம்பியை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி பக்கத்தில் இருக்க எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வேண்டுறாருங்க. தம்பியை கூட்டிகிட்டு கோவிலாக போகிறாருங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் தம்பி நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லைங்க. நொந்து போன சங்கர் 7 நாள் ஆகியும் தன்னோட தம்பியை காப்பாற்ற முடியலன்னு நொந்து போயிட்டாருங்க. சங்கர் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க காளி கோவிலுக்கு போகிறாருங்க. அங்கே போய் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு காளி கோவிலில் இருக்க பூசாரி கிட்ட. சாம்பல் அங்கே இருக்கிற வரையும் தான் அந்த ஆன்மாவுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். சாம்பல் எடுத்து கொண்டு போய் கடலில் கரைச்சி விட்டுருங்க, அப்போதான் தம்பியின் உடலில் உள்ள ஆன்மா விலகி போகும்னு சொல்கிறாரு காளி கோவிலோட பூசாரி. உடனே சங்கருக்கு ஒரு யோசனை வருதுங்க. அஸ்தியை எடுத்து போய் கடலில் கரைக்கலாம்னு வேகமாக சுடுகாட்டுக்கு போய் அஸ்தியை எடுத்து மயானத்தை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாரு. அப்போது சங்கருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் காலில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு நபர் தாங்க ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, உன்னோட தம்பி தூக்கு போட போயிட்டான்டா, எப்படியோ நாங்கள் தான் காப்பாற்றி வச்சுருக்கோம், நீ எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாடான்னு சொல்கிறாரு. சங்கர் அஸ்தியை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வராருங்க. அப்போது சக்தி உடம்புல இருக்கிற ஆன்மா கோபமாக சங்கரை முறைச்சிக்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லுதுங்க. நீ என்ன செஞ்சாலும் மறுபடியும் நான் உன் தம்பி உடம்புல வந்துடுவேன். உன்னோட தம்பி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ அந்த அஸ்தியை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அவனோட தம்பியை நான் உயிரோட வைப்பேன், இல்லைன்னா நான் அவன் உடம்புல இருந்தே அவனை கொன்றுவேன்னு சொல்லுது. பயந்து போன சங்கர் என்னோட தம்பி எதுவும் பண்ணிடாதுன்னு தலையில் அடிச்சுட்டு அழுவுறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருத்தருக்கு என்ன கேட்குறாருன்னு பார்த்தா, யாருப்பா நீ, ஏன்பா இந்த பசங்களை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த ஆன்மா அதுக்கு நடந்த அநியாயங்களை எடுத்து சொல்லுது. சக்தியின் உடலை ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த ஆன்மா வேற யாரும் இல்லைங்க, அந்த 30 வயது தக்க சடலத்தின் ஆன்மா தாங்க. அவர் பெயர் செல்வங்க. இவர் ஒரு லாரி டிரைவருங்க. இவர் லாரிக்கு போனால் திரும்ப வீட்டுக்கு வர 1 வார காலம் ஆகுங்க. இவரின் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா செல்வம் அவரின் மனைவி மட்டும்தாங்க.
இவர்களுக்கு திருமணமாகி 5 வருடமானாலும் குழந்தைகள் இல்லைங்க. செல்வத்தின் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காருங்க. இவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. செல்வம் லாரிக்கு போன பின்பு செல்வத்தின் மனைவியிடம் செல்வத்தின் பெரியப்பா பையன் பேசி பழக ஆரம்பிக்கிறாருங்க. பேசி பழகி அந்த பெண்மணியை தன்வசப்படுத்திக்கிட்டாருங்க. பார்ட்டிக்கு இரவில் அனுப்பி வைக்கிறாருங்க. அப்படி அடிக்கடி இவர் லாரிக்கு போன பின்பு செல்வத்தின் மனைவி அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. செல்வத்தின் சொந்தக்காரங்க அவர்கிட்ட அவனோட மனைவி இப்படி தப்பு பண்ணுறான்னு சொன்னாலும் நம்பலைங்க செல்வம். செல்வத்துக்கு தன்னோட மனைவி மேலே அவ்வளவு நம்பிக்கை. மறுபடியும் செல்வத்தின் ஏரியாவில் உள்ள நபர் ஒருத்தர் அவர்கிட்ட உன்னோட மனைவி இரவில் கிளம்பி போகிறா, மறுபடியும் காலையில் தான் வர்றாங்க, இதெல்லாம் உன்னோட பெரியப்பா பையன்தான் பண்ணுறான்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த நம்பலாமா வேணாமான்னு செல்வத்துக்குள்ள 1000 கேள்விகள் எழும்புதுங்க. சரி, இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட நான் லாரிக்கு போகிறேன், வர 10 நாள் ஆகும், நீ பார்த்து பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லி லாரிக்கு கிளம்பி போயிடுறாருங்க. அவர் போனதும் அவங்க பெரியப்பா பையன் மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி லாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் இருக்க மனைவியை வாட்ச் பண்ணுறாருங்க. இரவில் செல்வத்தின் மனைவி செல்வத்தின் பெரியப்பா பையன் கூட பைக்கில் ஏறி போகிறத பார்க்குறாரு. பின்னாடியே செல்வமும் போகிறாரு. செல்வத்தின் மனைவி தலை நிறைய பூ வச்சு கையில் கண்ணாடி வளைகள் நிறைய போட்டு புது பொண்ணு மாதிரி கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த செல்வம் மனசுடைஞ்சு போயிட்டாரு. அங்கேயே கத்தி அழுகுறாரு. அதற்கு பின்பு பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அந்த இடத்துல பிடிச்சி பெரியப்பா பையனை அடித்து தன்னோட மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் பயங்கரமாக சண்டை போடுறாரு. செல்வம் நொந்து போயிட்டாரு. குடிக்கும் அடிக்ட் ஆகிட்டாரு. 3 மாதம் குடியே கெதின்னு இருக்கிறாரு. பின்பு உடல்நிலை சரியில்லாமல் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மருத்துவர்கள் நீ குடிச்சா இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. செல்வத்தின் மனைவியும் பெரியப்பா பையனும் பிளான் பண்ணி செல்வத்தை போட்டு தள்ள முடிவு பண்ணுறாங்க. ஜிஹெச்சிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வேணும்னே அவர் மனைவி சண்டை போடுறாங்க. செல்வம் கோவத்தில் குடிக்க போகிறாரு. வாங்கிட்டு வந்து வீட்டிலே சரக்கடிக்கிறாரு. மறுநாள் இரவு மாத்திரை கொடுக்குறாங்க. அதில் தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க. அவர் அன்றைய இரவே இறந்தும் போயிட்டாரு. ஊர் ஆளுங்க அவர் குடிச்சே இறந்து போயிட்டாருன்னு நினச்சி யாரும் கண்டுக்கலை. அப்போதான் ஈமச்சடங்குகளில் முடிக்கிறாங்க. அப்போதான் இவரின் சடலம் அந்த மயானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணீரோடு எடுத்து சொன்ன அந்த 30 வயது தக்க ஆன்மா, அவனை நான் போட்டு தள்ளிட்டேன், அவளை மட்டும் விட்டு வச்சுட்டேன், அவளுக்கு கொஞ்சம் அவள் குலதெய்வம் துணையாக இருக்குது, ஸோ எப்படியாவது அவளை நான் முடிச்சு கட்டிடுவேன், அதற்கு பின்பு தான் என்னோடய ஆத்மா சாந்தி அடையும், எனக்காக ஒரு 6 மாத காலங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்க பெரியவர், அதெல்லாம் இல்லைப்பா, இவங்க இளவட்ட பசங்க, வயசு பிள்ளைங்க, இவங்களுக்கு ஆறுதல்னு இங்கே யாரும் கிடையாது, நீ இப்படி வந்து இவன் உடம்புல புகுந்த அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னால் உன்னோட தம்பிக்கு உயிருக்கும் சரி அவனுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராது, உன்னோட வீட்டுக்கும் சரி எந்த தொந்தரவுகளும் இருக்காது, எனக்காக குறைஞ்சபட்சம் 1 மாத காலமாவது கொடு அப்படின்னு கேட்குது. சங்கரும் தன்னோட தம்பி உடலில் இருக்க அந்த ஆன்மா எப்படியும் 1 மாத காலத்துக்குள்ளே என்னோட மனைவி, அதாவது அசிங்கமான வார்த்தையை சொல்லியிருக்குங்க அந்த ஆன்மா, அவளை நான் கண்டிப்பாக கொன்றுவேன், கொண்டதுக்கப்புறம் என்னோட அந்த அஸ்தியை நீ எடுத்துகிட்டு போய் கரைக்கும்போது உன்னோட தம்பி உடம்புல நின்று நான் அதை பார்க்கணும், அப்படி பார்த்தா என்னோடய ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்கிறாரு. இதை ஒத்துக்கிட்ட சங்கருக்கும் வேறு வழி தெரில. சரின்னு சொல்லி அந்த அஸ்தியை மறுநாளே எடுக்க ரெடி பண்ணுறாரு. எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் கரைக்கும் போது அந்த சங்கரின் தம்பி உடம்புல இருக்க ஆன்மா நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த கடலுக்குள்ளே தான் சக்தியும் நிற்கிறான். இதை கரைக்கும் போதே சக்தி கடல் தண்ணியில் மயங்கி விழுந்துடுறான். வேகமாக போய் தம்பியை தூக்கி எழுப்புறாரு. எழுந்திருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு அந்த உடலில் இருந்த ஆன்மா விலகி போயிருக்கிறத நம்புகிறாரு சங்கர். அதற்கு பின்பு சங்கர் அந்த 30 வயது தக்க மதிப்புள்ள அந்த நபர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு நபர் தான். அதற்கு பின்பு என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க பெரியப்பா பையன் அங்கேயே தூக்கு போட்டு இறந்து போயிட்டாராங்க. அவரோட மனைவி எங்கேயோ போகும்போது ஆக்சிடெண்ட்டாகி இறந்து போயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு தான் இவருக்கே தோணியிருக்கு, இந்த ஆன்மா தான் இவங்களை போட்டு தள்ளிடுச்சுன்னு சொல்லி. இதில் என்னோட கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்காரரை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட நம்ம பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் கெட்ட எண்ணங்களோடு பேசுகிறது மிகவும் தப்பு. ஆனால் செல்வத்தின் மனைவியோ பாலியல் தொழிலுக்கு போயிருக்காங்க, அது அதை விட தப்பு.
அவர் இதை தட்டி கேட்டதுனால அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. பிளான் பண்ணி மாத்திரைகளை கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்மா அவங்க 2 பேரையும் கொன்னது தான் சரின்னு நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் நித்யா. டாட்டா பை பை, டேக் கேர்.